ரைட். திருக்குறள் சீரியஸில் ஆல்ரெடி நம்ம திருக்குறளோட அறிமுக வகுப்பு பார்த்துருக்குறோம். திருக்குறளில் அந்த பார்ட் பியில் இருக்கிற 25 அதிகாரத்தில் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்த்துருக்குறோம். அன்புடைமைக்கு அடுத்தது நமக்கு இருக்கிறது ரெண்டாவது பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் அறிமுக வகுப்பு இருக்கும், அன்புடைமை இருக்கும். அது ரெண்டையும் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னா இது ரெண்டாவது அதிகாரம். அது இங்கே ரெண்டு நான் போட்டிருக்கிறது அந்த சிலபஸில் இருக்கிற நம்பர் 2 பண்புடைமை. இந்த பண்புடைமை அப்படிங்கிறது பொருட்பாலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். பொருட்பாலில் அதிகாரம் எண் 100வது அதிகாரமாக இருக்கக்கூடியது தான் பண்புடைமை. நம்ம திருக்குறளை 3 பாலாக பிரிச்சிருக்கிறோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி. இப்படி கொஸ்டின் கேட்கலாம், 3 பால்களில் எந்த பால் அதிக அதிகாரங்களை கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் பொருட்பால், 2வது அறத்துப்பால், 3வது காமத்துப்பால். ஸோ காமத்துப்பால் அறம் பொருள் இன்பம்னு தான் பிரிக்கிறோம். அப்போ ஆப்வியஸ்லி காமங்கிறது 3வது இடத்துல தான் வருது. அப்போ அந்த காமத்துப்பால் 3வது தான். ஆனால் பொருட்பால் தான் அதிகப்படியான அதிகாரங்களை வச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது அறத்துப்பால், அதுக்கு அடுத்தது காமத்துப்பால். இது அந்த 133 அதிகாரம். அந்த 133 அதிகாரத்தில் 100வது அதிகாரம் இந்த பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம். ரைட். ஸோ இந்த பண்புடைமையில் முதல் குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மீனிங் புரிஞ்சுக்கோங்க. என்பதத்தால் அப்படின்னு சொன்னா எளிமை அப்படின்னு அர்த்தம். எளிமை அல்லது தன்மை அப்படின்னு அர்த்தம். என்பதத்தால் அப்படின்னா எளிமை அல்லது தன்மை. எய்தல் அப்படின்னா அடைதல். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் அப்படின்னு திருக்குறளில் இன்னொரு குறள் இருக்கும். கரெக்டா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. எய்தல் அப்படின்னா நம்ம இலக்கை நோக்கி அம்பு, வேடன் அம்பை எய்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எய்தல் அப்படின்னா நம்ம அடைதல் அப்படின்னு அர்த்தம். வழக்கு அப்படின்னா நார்மலாக இயல்பு. வழக்குனா கேஸுன்னு நினைச்சக்கூடாது. வழக்கு எண் அப்படி இல்லை, வழக்குனா இயல்பு. இதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல வழக்கு அப்படிங்கிற இடம் வாழ்க்கைன்னு பொருள்படும். குறளுக்கு குறள், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வழக்கு அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். அந்த குறளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இந்த குறளுக்கு இந்த இடத்துல வழக்கு அப்படிங்கிறது இயல்பு அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்ப என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னா யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பண்புடைமை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு படித்தவன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது இல்லை. படித்தவனை என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு பெரிய செருக்கு அதிகம், கர்வம் அதிகம், அவன் படிச்சுட்டுங்கிற திமிரில் யாருக்கிட்டையுமே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு பண்பு. அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தை தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளை சொல்கிறாரு. யாரா இருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால், அது பழகுனாவே பண்புடைமை அப்படிங்கிற ஒரு நல்ல வழக்கம், ஒரு நல்ல இயல்பு எளிமையாக வந்துடும். ஒருத்தனை நல்ல பண்புள்ளவனா மாற்றுறதுக்கு அவனுக்கு வேற எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழக வச்சாவே போதும், அவன் பழகுனா போதும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மீனிங், இந்த விஷயம், இதுதான் இதனுடைய முழு பொருள். இந்த முழு பொருள் இந்த திருக்குறள் எப்படி அமைச்சிருக்கிறாரு பாருங்க. என்பதத்தால் எய்தல் அப்படின்னா எளிமையாகவும் தன்மையாகவும் இருந்தால் எய்தல் எளிதென்ப. எய்தல் அப்படின்னா அடைதல். அப்படி என்னவா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் தன்மையாகவும் எளிமையாகவும் பழக்கம் இருந்தா எய்தல் எளிதென்ப. என்னத்தை எய்தல்? எய்தல் பண்புடைமை. அப்போ இந்த திருக்குறளை கொடுத்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் திருக்குறளில் வள்ளுவர் எதை எய்துவது எளிது என குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டா அன்புடைமையா, பண்புடைமையா, பொருளுடைமையா, இல்லை வேற ஏதாவது உடைமையான்னு கேட்டா பண்புடைமை. அப்ப இந்த பண்பை எய்துவது எளிது. எப்ப எளிது? என்பதத்தால். அவன் என்பதத்தால் இருக்கிறப்ப, எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய தன்மை இருக்கிறப்ப அவனுக்கு பண்புடைமை அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை எழுதுதல் எளிது. அதுதான் அவர் சொல்றாரு, என்பதத்தால் எய்தல் எளிது. அந்த பழக்கம் இருந்தா எளிமையாக எய்திரலாம். யார் எளிமையா எய்திரலாம், யார் மாட்டும், யார் எளிமையா எய்தலாம் அப்படின்னா இந்த பண்புடைமை என்னும் வழக்க, இப்போ நீங்க ரிவர்ஸ்ல பாருங்க இந்த திருக்குறளை. பண்புடைமை என்னும் வழக்க யார் எளிதாக எய்தலாம்னா என்பதத்தால் பழகிறவன் எய்தலாம். இதுதான் அதோட இந்த குறளோட மீனிங். புரியுதா? ஸோ குறள் எப்பவுமே நேரடியாக மொத வார்த்தையிலிருந்து, இப்போ கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னால் அதுக்கு வரி வரியாக வார்த்தையாக மேலேருந்து கீழே வரைக்கும் அர்த்தம் வரும். ஆனால் இந்த திருக்குறள் ரிவர்ஸில் இருக்கும். சொல்ல வர கருத்தை ஒன்று நேரடியாக மேலேருந்து கீழேயும் சொல்லலாம், இல்லை ரிவர்ஸ்லையும் சொல்லலாம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பண்புடைமை என்னும் பழக்கத்தை
யார் எளிதாக எய்தலாம் அப்படின்னா என்பதத்தால் பழகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவனுக்கு அது எளிமையாக எய்தலாம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ரைட். ரெண்டாவது குறள், அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ இந்த குறளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 குறள் இருக்குன்னா ஒரு அதிகாரம் பண்புடைமை அப்படிங்கிறது ஒரு அதிகாரம். பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம்ல ஒரு மனிதன் எப்படி சிறந்த பண்புள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த விஷயத்தை தான் ஒரு 10 குறளாக சொல்றாரு. சில குறள்களில் கிட்டத்தட்ட மீனிங் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும், ஆனால் வேற வழி இல்லை. அவர் ஒரு தலைப்பு எடுத்துட்டாரு, தலைப்பில் 10 குறள் எழுதணும்ல, அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு குறளுக்கும் அதுக்கான தனித்துவமான ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை அப்படின்னா நமக்கு தெரியும், அன்பாக இருத்தல் அப்படிங்கிறது தெரியும். ஆன்ற குடிபிறத்தல் அப்படின்னா, ஆன்ற அப்படின்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். ஆன்ற அப்படின்னா சிறந்த, ஆன்ற குடி அப்படின்னா ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல குடி. நல்ல குடி அப்படிங்கிறது சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதுதான் ஒரு நல்ல நீங்கள் ஒரு இன்னொருத்தனை சொல்லுவோம். ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவங்ககிட்ட 1 கோடி ரூபா கொடுத்து என்னடா பண்ணுவீன்னு கேட்டால் தங்கத்தில் திருவோடு எடுத்து பிச்சை எடுப்பேன்னு தான் சொல்லுவானா. அப்போ அவன் ஒரு நல்ல குடியில் பிறந்தவனா அப்படின்னா இல்லை, அவனுடைய தன்மையை நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் மாற்றவே முடியாது. ஆனால் அதுவே ஒரு நல்ல குடியில் பிறந்த ஒருவன், ஒரு உயர் குடியில் பிறந்த ஒருவன், அங்கேருந்து நீங்கள் கர்ணனை கடைசியாக கேட்குறப்ப, மகாபாரதம் கதை படிக்கிறப்போ கர்ணன் அவன் ஒரு நல்ல குடியில் பிறந்தவன். கர்ணன்ட்ட கடைசியாக கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. அவங்களோட போர்க்களத்தில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. கடைசியாக கேட்பாங்க, அப்போ நீ செஞ்ச தான தர்மத்தை அறுத்து கொடுமா, எழுதி கொடுத்துட்டு போயிடுவான், எடுத்து கொடுத்துட்டு போயிடும். அது நல்ல குடியில் பிறக்கிறவன். ஸோ அப்போ ஆன்ற குடி பிறத்தல் அப்படிங்கிறது நல்ல குடியில் பிறத்தல் அப்படிங்கிறவன். அதான் அந்த இதனோட இன்னொரு வெர்ஷன் தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிறது. ஒரு நல்ல குடியில் பிறந்த 2 விஷயம் தான் சொல்கிறாங்க, அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இங்கே வழக்கு அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் ஒரு நல்ல பண்பாளன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அவன் அன்பானவனாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும். அதே மாதிரி எந்த கட்டத்திலும் அவனுடைய தன்மையை இழந்து விடக்கூடாது. ஒரு உயர்குடியில் பிறந்த ஒருவனுக்கு என்ன பண்பு இருக்குமோ அந்த பண்போடு இருக்கணும். இந்த 2 தான் இந்த குறள் மூலமாக அவர் ஒரு பண்புடைமை அப்படிங்கிறதுக்கு அழகாக சொல்கிறார். அப்போ அன்பு இருக்கணும், ஆன்ற குடிபிறத்தல் இருக்கணும். இந்த திருக்குறளை இந்த ஃபர்ஸ்ட் 2ஐயும் விட்டுருவாங்க, 2 டேஷ் விட்டுருவாங்க. அந்த இடத்துல பண்புடைமை ஆன்ற குடிபிறத்தல், பண்புடைமை கல்வி செல்வம் மிகுதல் அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பண்புடைமை என்னும் வழக்குக்கு வள்ளுவர் கூறும் 2 தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும். 1 அன்புடைமை, இன்னொன்று ஆன்ற குடிபிறத்தல். இந்த 2 தான் அவர் இங்கே பண்புங்கிற விஷயத்தில் சொல்கிறார். மூணாவது, உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. ஒப்பு அப்படின்னா கம்பாரிசன், ஒப்பிடுக அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஒப்பிடுக அப்படின்னு சொன்னால் ஒப்பு அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒப்பு அப்படின்னா ஒப்பிடுதல், இங்கிலீஷில் அது பேர் ஒரு கம்பேரிசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் அப்படின்னா ஒருத்தரை நீங்கள் ஆளை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ஒருத்தங்களை பார்த்தா நீங்கள் அவர் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. உருப்பொத்தல், அதுதான் உருப்பொத்தல். அவன் உருவத்தின் உறுப்புகளின் அடிப்படையில் அவன் இன்னொரு மனிதன் மாதிரியே இருக்கிறான். உருவத்தால் ஒத்துருக்கிறான், உறுப்புகளால் ஒத்துருக்கிறான் அப்படிங்கிறான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தனை கம்பேர் பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது உறுப்புகளால் ஒத்தல் வச்சு ஒருத்தனை கம்பேர் பண்ணக்கூடாது. உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால், ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் உருவத்தாலும் உறுப்புகளாலும் ஒரே மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒப்பிடுதல் ஒரு ஒப்பு கிடையாது. மக்கள் ஒப்பு அன்றால், அன்றால் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். மக்கள் உருப்பொத்தல், உறுப்புகளால் ஒரு மனிதனை ஒப்பிடுதல் ஒரு ஒப்பே கிடையாது. வெறுத்தக்க, வெறுத்தக்க அப்படின்னா ஒரு நல்ல பண்புக்கு எப்படி நீங்கள் பண்பிடணும் அப்படின்னா பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் அவனை மாதிரியே நீங்கள் நல்லவங்க, அவனை மாதிரியே நீங்கள் கொடை வள்ளல், அவனை மாதிரியே நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற, அப்படி தான் ஒப்பிடணுமே ஒழிய உறுப்புகளாலும் உருவத்தாலும் ஒருத்தனை ஒப்பிடுறது ஒப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறதான் இந்த குறள். ரைட். அப்போ உருப்பொத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல இல்லையா? உருப்பொத்தல் அப்படிங்கிறது உறுப்புகளால் ஒப்பிடுதல். உருப்பொத்தல் அப்படின்னா மற்றவர்களைப் போலவே உடல் உறுப்புகளை கொண்டிருப்பதல்.
அப்போ உருப்பொத்தல், உறுப்புகளால் ஒருத்தனை ஒப்பிடுறோம். ஒப்பு அப்படின்னா சமப்படுத்துதல், ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறது. அன்றால் அப்படின்னா அல்ல, இல்ல. வெறுத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க அப்படின்னு அர்த்தம். வெறுத்தக்கனா விரும்பத்தக்க. பண்பொத்தல் அப்படின்னா பண்பாளர்களின் பண்புகளை ஒத்திருத்தல். அவ்வளவுதான். அப்ப இந்த திருக்குறளுக்கு தான் மீனிங். உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால். உறுப்புகளால் ஒருத்தனை ஒப்பிடுதல் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீடே கிடையாது. வெறுத்தக்க, வெறுத்தக்கனா என்ன? வெறுத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க. வெறுத்தக்க அப்படின்னு கொடுத்து இந்த வாரத்தையெல்லாம் அழகாக கொடுத்துருவாங்க. வெறுத்தக்க அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் வெறுன்னு இருக்கு, அப்போ வெறுப்புன்னு நம்ம போட்டுருவோம். வெறுத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க. விரும்பத்தக்க ஒப்பீடு என்ன ஒப்பீடு அப்படின்னா பண்பொத்தல். ஸோ உருவத்தால் ஒப்பிடுதல் ஒரு நல்ல ஒப்பீடு அல்ல. விரும்பத்தக்க ஒப்பீடு அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் அ டிசைர்டு கம்பேரிசன் அப்படிங்கிறது பை தயர் குவாலிட்டி. பண்புகளால் ஒப்பிடுறது தான் சிறந்த ஒப்பு அப்படின்னு சொல்றது தான் இந்த குறள். ஃபோர்த் ஒன், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு அப்படின்னா விருப்பத்தோடு அப்படின்னு அர்த்தம். நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் அப்படிங்கிறதா அதுக்கு மீனிங். நயனோடு அப்படின்னா விருப்பத்தோடு. நன்றி புரிந்த அப்படின்னா, நன்றி புரிந்த அப்படின்னா பிறருக்கு உதவும் வகையில் செயல்புரியக்கூடிய. ஒருத்தன் வரான், அவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறான், அப்படி இல்லை. இல்லை, நான் ஒருத்தன் சொல்கிறான், வேற வழி இல்லாமல் உதவி செய்யறது, அதுவும் வேற. வள்ளுவர் எப்படி சொல்றாரு? நயனோடு நன்றி புரிந்த, விருப்பத்தோடு அடுத்தவனுக்கு உதவுகிற. ஒருத்தன் சும்மா இருக்கலாம், கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2, வேற வழி இல்லை, இவன் சொல்லிட்டானே வேற வழி இல்லை, செஞ்சு தொலைவோம் அப்படின்னு சொல்லி செய்யறது, அதுவும் இல்லை. அந்த ரெண்டும் இல்லை. விருப்பத்தோட, எனக்கு சொந்த விருப்பம், இவனுக்கு பாவம் கஷ்டப்படுறான், உதவி செய்கிறேன். இப்போ நீங்கள் வரீங்க, யாராவது ஒருத்தங்க படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் செய்கிறது வேற. ஆனால் உண்மையிலேயே அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒன்று புரியல, நான் விருப்பத்தோடு அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு செய்கிறது, அதுக்கு பேர் தான் நயனோடு நன்றி புரிதல். இப்போ நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னா, அப்படி நயனோடு நன்றி புரிந்த விருப்பத்தோடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனிதர்களை இந்த உலகம் பெரியோரும் போற்றி கொண்டாடுவர். அந்த பண்பை இந்த உலகு பாராட்டும். பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னா விருப்பத்தோடு அடுத்தவர்களுக்கு உதவி புரியும் அந்த நல்ல பண்பை இந்த உலகு, அந்த பண்பை இந்த உலகு பாராட்டும் அப்படின்னு சொல்றதுதான் இது. அப்ப இதுல நமக்கு அறிஞ்ச ஒரு பொருள் அப்படிங்கிறது நயனோடு அப்படிங்கிறது விருப்பத்தோடு. நன்றி அப்படிங்கிறது நன்மை. நன்றி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் தேங்க்ஸ் இல்லை, நன்றி அப்படிங்கிறது நன்மை. அப்ப விருப்பத்தோடு நன்மை புரிந்த ஒரு பயனுடையவரை இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்றதா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னு சொல்றது. 5வது குறள், நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும், நகை அப்படின்னா சிரிப்புன்னு அர்த்தம். நகை அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஆபரணம், தங்க நகை இல்லை. நகை அப்படிங்கிறதுனா நகைத்தல் அப்படிங்கிறது தமிழில் புன்னகைத்தல், சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். நகைத்தல் அப்படின்னா அது. அப்போ நகையுள்ளும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே சொல்கிறது ஒரு விளையாட்டாக கூட, ஒரு நகைப்புக்காக கூட. ஒரு நகைப்புக்காகனா நீங்கள் ஏதாவது நான் சீரியஸாக சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்களா? சீரியஸாக சொன்னால் சிரிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சிரிப்பீங்க அப்படின்னா நான் ஏதாவது விளையாட்டாக சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. அதுதான் இங்கே மீனிங். நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாக கூட அப்படின்னு அர்த்தம். இன்னாது இகழ்ச்சி, இன்னாது அப்படின்னா இங்கே துன்பம்னு அர்த்தம். இகழ்ச்சி அப்படிங்கிறது தெரியும், புகழ்ச்சினா ஒருத்தனை போற்றி பாடுறது, இகழ்ச்சி அப்படின்னா ஒருத்தனை கேவலமாக பேசுறது. அப்போ இகழ்ச்சி அப்படிங்கிறது, இன்னாது அப்படிங்கிறது துன்பம். பகையுள்ளும் அப்படின்னா பகைவரிடமும், பாடு அப்படின்னா பெருமை, அறிவார் மாட்டு அப்படின்னா தெரிந்தவரிடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம அவன் மனசு துன்பப்படப்படி நம்ம எப்பவும் பேச மாட்டோம். ஆனால் பகைவர்னா கண்டபடி பேசிடுவோம், நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவோம். ஏன்னா அவன் பகைவன், நமக்கு டார்கெட்டே அவனுடைய மனசு துன்பப்படணும். நான் பேசுவேன், அவன் துன்பப்படணும், அப்போ தான் எனக்கு அது சந்தோஷம். அப்படி தானே, அதுதான் இயல்பு. ஆனால் வள்ளுவர் அதை சொல்கிறார், தப்புப்பா, அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறாங்க? பகைவரிடமும் பண்புடன் நடக்கும் பெருமை கொண்டவர்கள். பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பகைவர்களிடத்துல கூட ஒரு பண்பாதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் படைத்த ஒருவன் விளையாட்டாக கூட அவனுக்கு துன்பம் தரக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டான். அதுதான் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சின்னா விளையாட்டாக கூட அவனுக்கு துன்பம் தரக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டான். யார் சொல்ல மாட்டான்?
பகையுளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பகைவர்கிட்ட கூட பண்பாதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிற ஒருத்தன் தன்னுடைய எதிரிக்கு கூட விளையாட்டா கூட அவனுக்கு துன்பம் தரக்கூடிய சொற்களையோ விஷயங்களையோ பேச மாட்டான், செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த திருக்குறள். ஸோ நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாக, இன்னாது துன்பம், பகையுள்ளும் அப்படின்னா பகைவரிடமும், பாடு அப்படின்னா பெருமை, அறிவார் மாட்டு அப்படின்னா தெரிந்தவரிடம். கிளியர், ரைட். 6வது, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம். நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் நேற்று மழை பெய்யுது, நேற்று நல்ல மழை பெஞ்சது. அப்போ உடனே ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவோம்? ஃபோன் பண்ணி சென்னையில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுவான், உங்கள் ஊரில் மழையா? ஆமாங்க மழை அப்படிமா. அப்போ உடனே நமக்கு ஒரே பெருமை தாங்க, இல்லை இங்கெல்லாம் மண்டை பொழக்குதுங்க வெயில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம்ல, எங்கள் ஊரில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் எங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதை தான் வள்ளுவரும் சொல்கிறார், இந்த உலகம் இருக்குது அப்படின்னா உலகத்தில் நல்லவங்க இருக்கிறதால இந்த உலகம் இருக்குது. பண்புடையார் பட்டுண்டு உலகம். பட்டுண்டு அப்படின்னா அது இருக்கிறதால இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வெறும் பட்டுண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகமானது பண்புடையாளர்கள் இருப்பதாலேயே இருக்கிறது. அவர்களின் இருப்பு இல்லை என்றால் உலகம் மண்ணோடு மண்ணாக அழிவது உறுதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் இதனோட மீனிங். பட்டுண்டு உலகம் அப்படின்னா அது இருப்பதால் உலகம் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அது அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு கொஸ்டினாக எடுத்துக்கிட்டா எப்படி கேட்கலாம் பாருங்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த அது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஒரு அண்டர்லைன் பண்ணி இங்கு வள்ளுவர் குறிப்பிடும் அது என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு ஒரு குறள் கொடுத்து இந்த அதுங்கிறத மட்டும் ஒரு பிராக்கெட் போட்டு இங்கு அடிக்கோடிட்ட சொல்லில் பொருள் என்ன, அது என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா பண்புடைய மக்களை குறிக்கிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், பண்புடைய மக்களால் இந்த உலகம் வாழ்கிறது. அது இன்றேல், எது இல்லைன்னா இந்த பண்புடைய மக்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் மண்ணோடு மண்ணா மண்புக்கு போயிடும். அப்போ மண்புக்கு அப்படின்னா இதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. மண் புக்கு அப்படின்னா புகுந்துன்னு அர்த்தம். புக்கு அப்படின்னா புகுந்து, மண் புக்கு அப்படின்னா மண்ணுக்குள் புகுந்து வீணா போயிடும். மண் அப்படின்னா அழிவதுன்னு அர்த்தம். இந்த மண் இருக்குல்ல, 3 சுழி மண் போட்டிங்கன்னா இது சாயில், இது 2 சுழி இன் போட்டு மா இன் இந்த மண் போட்டிங்க அப்படின்னா அழிவது அப்படின்னு அர்த்தம். 2 சுழி இன் மண் போட்டால் அழிவதுன்னு அர்த்தம். அப்போ பண்புடையார் பட்டுண்டு உலகம், இந்த உலகம் பண்புடையவர்களால் நல்லபடியாக வாழ்கிறது. அது இல்லை அப்படின்னா மண்ணுக்குள்ள புகுந்து அழிவது உறுதி அப்படின்னு சொல்றார். மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு அர்த்தம். ரைட், சரி. மாய்வது மாய்வது அப்படின்னா அழிவது, மண் அப்படின்னா உறுதி. மண் அப்படின்னா உறுதின்னு அர்த்தம். மண்ணுக்குள் புகுந்து அழிவது உறுதி, அதான் அதோட மீனிங். 7வது, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இதை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் பார்க்கலாம். அறம் அப்படின்னா என்ன? நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு கருவி. நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுக்கு அறம் எடுத்துகிட்டு வாங்க அறுக்கலான்னு சொல்லுவாங்க. அறம் அப்படின்னா ரொம்ப கூர்மையான ஒரு ஷார்ப்பான ஒரு வெப்பன். வள்ளுவர் எவ்வளோ ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் மாதிரி ஷார்ப்பான அறிவு உனக்கு இருந்தால் கூட நீ மரத்துக்கு சமமானவன் தான். எப்போ உனக்கு நல்ல மக்கட்பண்பு இல்லை அப்படின்னா உனக்கு எந்த புண்ணியமும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம், நிறைய பேரை பார்த்துருப்போம். நல்லா படிச்சிருப்பான், ஒரு ஹோட்டலில் உள்ளே போய் ஒரு 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு வெளியில் வருவான், தனி யூஸாக சாப்பிட்டு வருவான். வெளியில் ஒருத்தன் கைகால் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரன் நிற்பான், 1 ரூபா எடுத்து பிச்சைக்காரனுக்கு போட மாட்டான். ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்பான், அவனை ஒரு கை தூக்கி விடணும்னு நினைக்க மாட்டான். கண்ணு முன்னாடி ஒரு விழுவான், அவன் படிச்சிருப்பான், நல்லா டக்குன்னு பண்ணியிருப்பான், ஆள் பார்த்தா பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருப்பான். ஆனால் அடுத்தவனுக்கு உதவணுங்கிற எண்ணம் 5 பைசாவும் இருக்காது. அவன் சொந்த வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு உதவாத ஆட்கள்லாம் இருப்பானுங்க. அப்போ வள்ளுவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, மண்டையில் அடிக்கிற மாதிரி அப்படியே கத்தி மாதிரி ஷார்ப்பாக நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேணா கூட இரு, ஆனால் உங்கள்கிட்ட நல்ல மக்கட்பண்பு இல்லை அப்படின்னா நீ ஓரறிவுடைய மரத்துக்கு சமமானவன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு அப்படின்னு சொல்லி அறிவு 6 வகையாக பிரிக்கிறோம். 6 அறிவு இருக்கிறவன் தான் மனிதன்.
மனிதன் தான் இருக்கிறதுலையே சூப்பர் மோஸ்ட் ப்ராடக்ட்டு. அவன் மனிதன் 6 அறிவு உடையவன். ஆனால் இந்த 6 அறிவுடைய மனிதனுக்கு நல்ல பண்புகள் இல்லை அப்படின்னா நீ யாருக்கு சமமாயிடுற? ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பிடுறார். அப்போ இந்த குறளை கொடுத்து என்ன கேட்பாங்க? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். மக்கட்பண்பு இல்லாத மனிதர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால் யாரோட ஒப்பிடுறாரு? அறத்தோடையா மரத்தோடையா? மரத்தோட ஒப்பிடுறாரு. ஏன்? மரம்ங்கிறது அடிப்படை, ஓரறிவு இருக்கக்கூடிய பேஸான ஒரு பொருள். அப்போ அதுக்கு கீழே வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அது கூடயும் கம்பேர் பண்ணியிருப்பாரு. கீழே கொண்டுட்டு போய் மரத்தோட கம்பேர் பண்ணுறாரு. அறம் அப்படின்னா கூர்மையான வெட்டும் கருவி, போல்வர் அப்படின்னா அதை போன்றவர், மக்கள் பண்பு அப்படின்னா மனிதாபிமானம் உள்ளிட்ட உயர்ந்த பண்புகள். அந்த பண்பு இல்லை அப்படின்னா நீ மரத்துக்கு சமமானவன், நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ரைட். 8th one, நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாதல் கடை. நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாதல் கடை. முன்ன பார்த்த அதே திருக்குறளோட சிமிலர் மீனிங் தான். நீங்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பேசக்கூடாது? அவன் மனம் துன்பப்படும்படி விளையாட்டாக கூட பேசக்கூடாது. அப்படி யார் இருப்பாங்க? அந்த குவாலிட்டியோட யார் இருப்பாங்க? நல்ல பண்புள்ளவன் தனக்கு எதிரியே ஆனால் கூட அவன் மனம் வருந்தும்படி துன்பப்படும்படி எந்த தீமையான வார்த்தைகளை பேச மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நட்புக்கு ஏற்றவராக இல்லாமல் நீங்கள் அவங்களோடலாம் பழகவே முடியாதுங்க, அவன்லாம் மனுஷனே கிடையாதுங்க அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டருக்கு கூட எந்த பொறுமை காட்டி பண்புடையாராக நடந்து கொள்ளணும். அப்படி நடந்துக்கல அப்படின்னா அது ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்றார். அவன் லாய்க்காக மாட்டான், அவங்களோடலாம் பழகவே முடியாது, அவன் நல்ல மனுஷனே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவன்கிட்ட கூட வள்ளுவர் எப்படி சொல்றாரு? அவங்ககிட்ட கூட பொறுமையாக இருக்கணும், அவனிடமும் பொறுமை காட்ட வேண்டும், அவங்ககிட்டையும் நம்ம பண்பாக தான் பேசணும். அப்படி அவங்ககிட்ட நம்ம பொறுமையாக இல்லாமல் பண்புடையவராக இல்லாமல் இருந்தால் அது இழிவானதாக கருதப்படும். இங்கே இந்த அறிஞர் பொருள் முக்கியமான ஒரு வார்த்தை இந்த கடை அப்படிங்கிற வார்த்தை. கடை, கடை அப்படின்னா கீழானது அப்படின்னு அர்த்தம். கடை அப்படின்னா கடைசி, கீழானது. இந்த இடத்துல கடை அப்படின்னா இட் இஸ் நாட் ஷாப், கடை இல்லை. நம்ம வீட்டில் கடைசி குழந்தை என்ன சொல்லுவோம்? கடைக்குட்டி அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ இந்த கடை அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். இங்கே கடைசி அப்படிங்கிற மீனிங் கடைசின்னு இல்லை, ரொம்ப கீழே, ரொம்ப டவுனு, அப்படி ஒரு குவாலிட்டி அது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நண்பாற்றார் ஆகி அப்படின்னா நட்புடன் நடக்காமல் இருப்பவர். இதை பிரித்து பாருங்க. நண்பாற்றார் ஆகி அப்படின்னா நண்பு அப்படின்னா நட்புன்னு அர்த்தம். நண்பு அப்படின்னா நட்பு. ஆற்றார் அப்படின்னா ஆற்றுவர் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். ஆற்றார் அப்படின்னா செய்ய மாட்டார். அப்போ ஒரு நல்ல நட்புக்கு உண்டான எந்த விஷயத்தையும் அவர் பண்ண மாட்டார். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும். நயமில அப்படின்னா நல்லது, எதுவுமே நல்லது செய்யலாமல், நட்புக்கு ஏற்றவராக இல்லாமல். நயம் இல அப்படின்னா, நயமில அப்படின்னா நயம் இல. சார் அவன் நல்லா நயமாக பேசுவான் சார், என்ன பிரச்சனை இருந்தாலும் நயமாக பேசி அந்த விஷயத்தை செழிப்பான். நயமாக அப்படின்னா நல்லது பண்ணுறவன், சாஃப்டாக பேசுகிறவன், அமைதியாக இருக்கிறவன். நயம் இல்லை அப்படின்னா அந்த நயம் இல்லாதவன். நயமாக பேசுகிறவன் அமைதியாக பேசுவான்னா, நயம் இல்லாமல் பேசுகிறவன் எப்படி பேசுவான்? கத்தி பேசுவான், டென்ஷன் பண்ணுவான், இருக்கிறவன் அந்த என்விரான்மெண்ட்டை கெடுப்பான். அப்போ நயம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் நயம் இல்லை. நண்பு ஆற்றாராகி, நல்ல நட்புக்கு உரிய இலக்கணம் இல்லாதவனாக இருந்து நயமான எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கிற செய்வார்க்கும். அப்படி இருக்கிறவனுக்கும் பண்பு ஆற்றாராதல் கடை. பண்பு ஆற்றாராதல் அப்படின்னா நல்ல பண்புகளை, ஆற்றாராதல்னா என்ன? கொடுக்காம இருக்கிறது. அப்போ நல்ல பண்புகளை நீங்கள் அவனுக்கும் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்காம போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் இழுக்கு, கேவலம், அது ஒரு கீழான செயல். அப்போ எதிரிகளையும் நேசிங்க, அவங்ககிட்டையும் பொறுமையாக அன்பாகவே பேசுங்க அப்படின்னு சொல்கிறதான் இந்த குறள். அப்போ நண்பாற்றாராகி அப்படின்னா நட்புடன் நடக்காமல் இருப்பவர். நயமில அப்படின்னா நல்லன அல்லாது செய்தல் அப்படின்னா தீமையை தான் செய்வான். பண்பாற்றாராதல் அப்படின்னா பண்புடன் நடக்காமல் இருந்தால் பண்பாற்றாராதல். கடை அப்படின்னா கீழானது, இருக்கிறதுலே கீழான ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது. The 9th one, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்பட்டன்று இருள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்பட்டன்று இருள். நகை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? நகை அப்படின்னா புன்னகை, சிரிப்பு. அந்த நகல் அல்லர், சிரிக்கவே தெரியாதவன், சிரிக்க வைக்கவே முடியாதவன். நகல் அல்லர் அப்படின்னா நகைக்கு உரிய இல்லாமல், சிரித்து மகிழ்ந்திட தெரியாதவன்.
மாயிரு ஞாலம் அப்படின்னா மா இரு ஞாலம் அப்படிங்கிறதா மாயிரு ஞாலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மா அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். ஞாலம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். ஞாலம்னா உலகம், மா அப்படின்னா ரொம்ப பெருசு, அப்போ மிகப்பெரிய உலகம். மா இரு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம். பார்பட்டன்று இருள் அப்படின்னா இருளிடம் கிடப்பதாகும். ரொம்ப சிம்பிள். நல்ல பண்பு இல்லாததால் மற்றவர்களுடன் கலந்து பேசி மனம் மகிழும் இயல்பு இல்லாதவர்களுக்கு இந்த பெரிய உலகம் இருளில்லாத பகல் பொழுதிலும் கூட இருளிலே இருப்பது போலதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நகல் வல்லர் அல்லாருக்கு. அப்போ நல்ல பண்பு இல்லாதால் மற்றவர்களுடன் கலந்து பேசி சிரித்து மகிழ்ந்திட தெரியாதவர்களுக்கு, நகல் அல்லர், நகல் வல்லர் அல்லாருக்கு, சிரித்து பேச தெரியாதவர்களுக்கு மாயிரு ஞாலம் இந்த பெரிய உலகம் பகலும் பார்பட்டன்று இருள். பகல் நேரத்துலையும் அது இருட்டாக தான் தெரியும். நீங்கள் காலையில் வரீங்க, ஆஃபீஸ் வரீங்க, இங்கே படிக்கிறீங்க, கலகலன்னு 4 பேர்த்திட்ட பேசி சிரித்து நல்லா படித்து போனீங்கன்னா அந்த நாள் நல்லா இருக்கும். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், செவுத்து பார்த்து உட்காந்துக்கும், உருன்னு இருப்பேன், என்கிட்ட பேசி சிரிக்க தெரியாது அப்படின்னா அவனுக்கு நாள் முழுசும் நரகமாக தான் இருக்கும். எப்போ பொழுது போகும்னு தெரியும். அப்போ அவனுக்கு பகலும் இருட்டு தான், இருட்டும் இருட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நகழ்வெல்லும் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்பட்டன்று அப்படின்னு. ஸோ இந்த பண்புடைமையில் கடைசி குறள் 10. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னா, நீங்கள் நல்ல பால் கறவை மாட்டில் நல்ல பால் கறந்துட்டு வரோம், 10 லிட்டர் பால் கலந்துட்டு வரோம். பாலை ஊற்றி வைக்கிற அந்த களம், அந்த பாத்திரம் சரியாக இல்லை அப்படின்னா என்னதான் பால் நல்ல பாலாக இருந்தாலும் ஊற்றுற பாத்திரம் சரியாக இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். அது மாதிரி தான் பெருஞ்செல்வம். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, இப்போ ஒரு கேரக்டரை பார்த்து இவங்ககிட்டலாம் காசு இருந்தால் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருவாங்க, நல்ல மனுஷங்கன்னு சொல்லுவோம். இன்னொன்று சொல்லுவோம், அவன் ஒரு ஒன்றுக்கு உதவாதவனாக இருப்பான், ரொம்ப மோசமான ஒரு மனிதனாக இருப்பான், அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் குவிஞ்சு கிடக்கும். நம்ம இந்த கேரக்டர் தான் நிறையா பார்ப்போம் லைஃப்பில். இவங்ககிட்டலாம் எப்படிங்க இவ்வளோ பணம் வந்துச்சு, வேஸ்ட்டுங்க, இவங்ககிட்டலாம் இந்த பணம் வந்ததுக்கு வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். நல்ல பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல பாலை கறந்து அந்த பாலை ஒரு பாத்திரத்தில், தப்பான பாத்திரத்தில் ஊற்றுனா எப்படி பால் கெட்டு போகுதோ அது மாதிரி மிகப்பெரிய செல்வம் ஒரு பண்பு இல்லாத தவறான மனிதன்கிட்ட போய் சேர்றப்ப அந்த செல்வம் அதனோட பயன் இல்லாமல் போயிடும். அந்த பணம் இப்போ ஒருத்தங்கிட்ட எதுக்குமே உதவாத எச்சக்கையில் காக்கா ஓட்டாத ஒருத்தங்கிட்ட 1000 கோடி ரூபா பணம் இருந்தால் யாருக்கு பயன்? அந்த பணத்தால் விளையக்கூடிய எந்த பயனும் விளையவே விளையாது. ஏன் அப்படின்னா, பால் எப்படி தப்பான பாத்திரத்தில் போனால் கெட்டு போச்சோ அது மாதிரி இந்த பணமும் செல்வமும் ஒரு தவறான மனிதன் கையில் போகிறப்ப அதனுடைய பண்பை இழந்துரும், அதுக்கான பயன் கிடைக்காது, கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் இந்த திருக்குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் பிரிந்தற்று அப்படின்னு. அப்போ நண்பால் அப்படின்னா நன்மை தரும் பால், நல்ல பால், நன்மை தரும் பால். களம் அப்படின்னா பாத்திரம், திரிந்தற்று அப்படின்னா கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நண்பால் நன்மை தரும் பால், களம்னா பாத்திரம், திரிந்தற்றுனா கெட்டு போய்விட்டது. ஸோ பண்புடைமையில் இருக்கிற கடைசி திருக்குறள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. களம் அப்படின்னா இங்கே சொல்கிறது பாத்திரம். இதே களம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க, களம் அப்படின்னா பாத்திரம். இதுவே இந்த களம்னு போட்டால் ஃபீல்டு, களத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த களம்ங்கிறது ஃபீல்டு. இப்போ நெற்களம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நெற்களம் அப்படின்னா என்ன? நெல் விளையக்கூடிய வயல், அந்த வயல். அப்போ இந்த களம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பரப்பு, நிலப்பரப்பை குறிக்கக்கூடியது. களத்தில் சந்திப்போம், நெற்களம், வயற்களம் அப்படின்னு இந்த களம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்தலாம் ஒரு வயல் பரப்பு, ஒரு நிலத்தை குறிக்கக்கூடியது. இதுவே லா வந்துச்சுன்னா களம் அப்படின்னா பாத்திரம். களம் பாத்திரத்துக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவோம், தானி அப்படின்னாலும் பாத்திரம் தான், தானி அப்படின்னாலும் பாத்திரம் அப்படிங்கிறது மெனிக்கிறோம். இந்த திருக்குறளுக்கும் தானிக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பாத்திரம்ங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய இன்னொரு பொருள் சொல் தானி. கிளியர்? ரைட். அதனால் இதுதான் இந்த பண்புடைமை அப்படிங்கிற திருக்குறளில், பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறள்கள். நீங்கள் நிறைய பேருக்கு திருக்குறள் படிக்கிறப்போ முதல் முறையாக இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இங்கே தமிழ் மீடியம் படிக்கிறீங்க, இல்லை இப்போ தான் தமிழ் மீடியமே படிச்சிருந்தாலும் திருக்குறளாம் இப்போ தான் சார் படிப்பேன் அப்படின்னு படிக்கிறவங்க, இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு காமனாக ஒரு டவுட் என்னென்னா, இந்த திருக்குறள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு. மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். அந்த திருக்குறளை 4 வாட்டி படிச்சிங்கன்னா, இப்போ நான் இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு குறள் சொல்கிறேன், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிற திருக்குறளை நீங்கள் 4 வாட்டி திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னாவே அது உங்களுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரியில் அந்த ஃப்ரேஸ் அப்படி உட்காந்துக்கும், அந்த ஷேப்பு.
இப்போ இதிலிருந்து இதுக்கு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒட்டுமொத்த குறள் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த குறளை கொடுத்து அதில் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுங்கிற உங்களுக்கு புரிஞ்சிடும். அதிகபட்சம் உங்களை சோதிக்கிறதுக்கு என்ன கேட்கலாம், இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு என்ன வார்த்தை வரும்னு தெரியும். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் ஃபில் இன் த பிளாங்காக இருந்தால் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். பட் இங்கே 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த 4 ஆப்ஷனில் இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு என்பதத்தால் எய்தல் எளிதென்ப அப்படின்னு சொல்லி பார்த்தாவே கரெக்டாக வந்துடும். ஆமாம் கரெக்ட், இப்படி தானே படித்தோம், இது வந்துடும் சொல்லிடுவோம். இப்போ எளிதென்புக்கு பதிலாக கடிதென்ப அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்பதத்தால் எய்தல் கடிதென்ப. கடிதென்பனா மீனிங்கே இல்லை, அது நம்ம படிக்கலையே, இந்த திருக்குறளுக்கு அது மேட்ச் ஆகாதே அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிடும். ஸோ திருக்குறளில் இந்த மாதிரி ஒரு வரியில் ஒரு வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்னு கேட்குற இடத்துல மட்டும்தான் திருக்குறளோட 7 வார்த்தைகளும் உங்களுக்கு தேவைப்படும். மீதி இருக்கிறது எல்லாமே திருக்குறளை கொடுத்து பொருள் என்ன, திருக்குறளோட பொருள் என்ன, இது என்ன சொல்ல வருது, என்ன சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் கேட்பாங்க. அப்போ திருக்குறளை படிக்கிறப்பவே முழு குறளுக்கான அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளுடைய அறிஞ்சொரு பொருளை புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் திருக்குறளில் என்ன கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ நமக்கு வந்து ஃபில் இன் த பிளாங்க் இல்லை, கோடிட்டடங்களை நிரப்புகன்னு போட்டு நம்ம கேட்க போகிறதில்ல. எல்லாத்துக்குமே 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. திருக்குறளில் 10 கேள்வி வந்தால் 10 கேள்வி லட்டு மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திருக்குறள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், அதோட மீனிங் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பண்புடைமைக்கு அடுத்தது என்ன அதிகாரம் இருக்குது பார்க்கலையா? சிலபஸ் பார்க்கலையா? சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் தான் ரூட் மேப். நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கான ரூட் மேப், உங்களுக்கான கூகுள் மேப், ஜிபிஎஸ் எல்லாமே சிலபஸ் தான். அது கையில் வச்சுக்கணும். ஸோ அது நோட்டில் பொது தமிழ் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அதில் 3வது அதிகாரம் ஒரு அதிகாரம் இருக்கும். அது என்ன அதிகாரமோ அடுத்தது என்ன அதிகாரமோ அந்த அதிகாரம் அடுத்தது பார்க்கலாம். கிளியர்? ரைட், தேங்க்யூ.